மார்ச் 6. புனித கொலெட். பிரான்ஸ் நாட்டில் கோர்பி நகரில் வாழ்ந்த ராபர்ட் போலட் மார்கரெட் மயோன் பெற்றோருக்கு கிபி 1381 ஜனவரி 13 பிறந்தார் கொலெட். தன் 17வது வயதில் பெற்றோரை இழந்த கொலெட் தன் உடைமைகளை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு புனித பிரான்சிஸ்கன் துறவற சபையின் அருட்சகோதரியானார். கிபி 1406 ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சியளித்து கிளாரிஸ்ட் துறவற சபையினை சீர்திருத்தம் செய்வதற்கு பணித்தார். திருத்தந்தை 12ஆம் ஆசிர்வாதப்பரின் திருக்கரங்களால் கிளாரிஸ்ட் சபையின் உடையினை பெற்றுக்கொண்ட இவர் திருத்தந்தையின் அனுமதியுடன் கிளாரிஸ்ட் சபையினில் சீர்திருத்தம் செய்தார். அருட்சகோதரி கொலெட்டின் சீர்திருத்த விதிமுறைகள் பிரான்சிஸ்கன் ஆண் துறவியர் மடங்களிலும் ஏற்கப்பட்டு கடைபிடிக்கப்பட துறவரம் மறுமலர்ச்சி கண்டது. துறவர மடங்களிலும் சபைகளிலும் சீர்திருத்தம் செய்த கொலெட் 17 கன்னியர் மடங்களையும் 14 துறவு மடங்களையும் கட்டி எழுப்பினார். புனித யோவான் தே ஆர்க், புனித யோவான் கெபிஸ்ட்ரன், புனித வின்சென்ட் ஆகியோரின் அறிவுரையின்படி வாழ்ந்து ஆண்டவரின் கட்டளையினை நிறைவேற்றிய அருட்சகோதரி கொலெட் கிபி 1447 மார்ச் 6 விண்ணகமடைந்தார். தன் வாழ்வினை துறவரத்தின் சீர்திருத்தத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த கொலெட் கிபி 1807 மே மாதம் 24 திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரால் புனிதராக உயர்த்தப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் உடல் நலமற்ற குழந்தைகளுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித கொலெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கர்ப்பிணி பெண்களின் உடல் நலனிற்காக ஜெபிப்போம்.